சென்னை தாளம்பூரில் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இது கார்ஸ்க்காக பைக்ஸ்க்காக கிடையாது, பைலட்டே இல்லாத ஏர்கிராஃப்ட்காக. ஆமாங்க, இந்தியாவோட நியூவஸ்ட் டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை இங்கே தான் டிசைன் பண்ண போகிறாங்க, பில்ட் பண்ண போகிறாங்க அண்ட் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. வெல்கம் டு கருடாஸ் ஏர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ட்ரோன் ஃபெசிலிட்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் இந்த வீடியோ பத்தின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் அடுத்து நாம போடக்கூடிய வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இன்ஸ்டன்டா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் லீடர்ஷிப் பிரசன்ட் பண்றாங்க. அதாவது 5 ஸ்பெசிஃபிக்கான UAVs டிசைன் பண்ணி டெவலப் பண்ணப்படுது. பேட்டில் ஃபீல்டு வார் நடக்கும்போது அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக இதை டெவலப் பண்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 10 to 15 மினிட்ஸ் எப்படி இந்த ஃபேக்டரியை ஆரம்பிச்சாங்க, சர்டிஃபிகேஷன் பண்ணாங்க அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் இந்தியா ஃபுல்லா எப்படி டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க, போலீஸ் அண்ட் மிலிட்டரிஸ்க்கு இந்த ட்ரோன்ஸ் எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு ட்ரோன் எரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தான் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ஸ். இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணப்பட்ட 2 ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா இருக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல. அதாவது சென்னை, ஹொசூர், சேலம், கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் நெட்வொர்க் டிஃபென்ஸ் காரிடார்ல இருக்கு அப்படிங்கறத நாம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். சோ இந்த டிஃபென்ஸ் காரிடாரோட எய்ம் என்ன அப்படின்னா வெப்பன் சப்ளை, டெஸ்டிங் அண்ட் ஸ்கில் லேபர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இந்த டிஃபென்ஸ் காரிடார்க்குள்ள கருடா ஏர் ஸ்பேஸ் மாதிரியான நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தக்ஷா, சுப்பா அண்ட் பிக் பேங் பூம் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் உள்ள இன்வால்வ் இருக்காங்க. இவங்க ட்ரோன் பில்ட் பண்றது மட்டும் கிடையாது, ஆட்டோ பைலட்ஸ் அண்ட் EW சிஸ்டம்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்ராட்ல இருந்து வாங்கிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு இப்போ பேன் இருக்கு. அதனால இது இன்வெஸ்ட் பண்ணணும், லோக்கலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு லெவல்ல இந்த மாதிரி ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் காரிடார் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு முன்னாடி என்ன நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கிறத நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்றேன். வீடியோ பார்த்துட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ஜூலை 2022 கருடா என்ன பண்றாங்க அப்படின்னா டிட்கோ கூட சேர்ந்து ஒரு MOU-வை சைன் பண்றாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்ம் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோக்கஸ்ட் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு அது உண்மையாயிருச்சு, ட்ரோன்ஸ் வரப்போகுது. அன்னைக்கு 2022 போடப்பட்ட அந்த சைனால இன்னைக்கு லேண்ட், பாலிசி விண்டோஸ் அண்ட் இந்த மாதிரி காரிடார் லிங்கேஜ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 5 சிட்டிலையும் காரிடார் ஓப்பன் ஆக போகுது. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா சீரிஸ் A அப்படிங்கிற செலிபிரிட்டி லெவல் இன்வெஸ்டர் அண்ட் அம்பாசிடரா பொசிஷன் ஆகுறாங்க. எதனால அப்படின்னா அக்ரி அண்ட் டிஃபென்ஸ் லைனை ஸ்கேல் அப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்முடைய சேனல்ல இந்த மாதிரி ட்ரோன் ஃபேக்டரி லெவல் ஒர்க்கர்ஸ்ட போயிட்டு ஒரு Q&A செஷன் நடத்தணுமா, கொஸ்டின்ஸ் லைவா கேட்கணுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல ஃபேக்டரி டூர் அப்படின்னு போடுங்க. இந்த ட்ரோன் இன்ஜினியர்ஸ்ட நாம டைரக்டா போய் பேசிட்டு வரலாம். அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், பாலிசிஸ் தான் ஒரு ஃபேக்டரியை ஷேப் பண்ணும், மோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். 2021 இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா PLI அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். ட்ரோன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க. 2024 இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் நிறைய கொடுக்கறதுனால இந்தியா இந்த மாதிரி ட்ரோன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு குளோபல் ஹப்பா மாறிடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல சிவில் சைடுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரியில ட்ரோன்ஸ் பத்தி இருக்கிற எல்லா ரூல்ஸையும் லிபரலைஸ் பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷனை ரொம்ப மெச்சூர்டா கொண்டு போயிட்டாங்க DGCA மூலமா. DGCA தான் இதை கரெக்டாக கொண்டு போறாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பத்தி நாம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நீங்க ஒருவேளை ஒரு MSME இல்ல ஒரு இன்ஜினியர் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி இந்த சப்ளை செயின்குள்ள போக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோடைய பாலிசி லிங்க்ஸ் அண்ட் ஸ்மால் வெண்டர் செக்லிஸ்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டெண்டர்ஸ் அண்ட் ஜாப் போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கரெக்டாக அப்டேட்ஸ் வந்துடும். சரி, இப்போ வாங்க நாம் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய அந்த தருணத்தை பார்க்கலாம். இந்த சென்னை பில்டு. இந்த கருடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சென்னை பேஸ்ட் மேனுஃபேக்சரராக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. டிசைன், இன்டிகிரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரு சிங்கிள் ரூஃப் கடையில் நடக்க போகுது. சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸை பேஸாக இந்த கம்பெனி ரன் பண்ண போகுது. ஆகஸ்ட் 2025 கருடா என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலம்பூர்ல ஃபார்முலா டிஃபென்ஸ் ட்ரோன் ஃபெசிலிட்டியை இனாகுரேட் பண்றாங்க. அதாவது 5 ஸ்பெசிபிக் ட்ரோன்
ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்பெசிலிட்டியை இவங்க ஓப்பன் பண்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹியூமன் கேபிட்டலை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு, அதுவும் ஒரு ப்ராடக்ட் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய மூவ். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நாம பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ ட்ரோன்ஸை இம்போர்ட் பண்ண முடியும், எங்கே நாம அதிகமாக ட்ரோன்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட ஆன்சர்ஸ் உங்களை உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ண போகுது. கருடாவோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அக்ரி ட்ரோன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அதாவது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, சீடிங் போடுறதுக்கு, சர்வே மேப்பிங், இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான எல்லா விஷயங்களையும் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் கிரேட் மல்டி ரோட்டார்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் விங்ஸ் ஃபார் லாஜிஸ்டிக்ஸும் அவங்க பண்ணுறாங்க. கருடா கம்பெனியோட பப்ளிக் மெசேஜ் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களே மல்டி செக்டர் OEM அண்ட் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன், அதுவும் DGCA டைப் சர்டிஃபிகேஷன் அண்ட் RPTOவும் சேர்ந்து பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு ப்ராஜெக்டால மட்டுமே பேங்க்ஸ்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆகி வரப்போகுது. FPOs அண்ட் கவர்மெண்ட் டெண்டர் நிறையவே வரப்போகுது. அப்படி ஆப்போசிட் சைடில் டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டே ரன் பண்றாங்க. அதாவது பேங்க் ஃபினான்ஸ்ட் கிசான் ட்ரோன்ஸ், அப்படி இல்லைனா ட்ரோன் DD ஸ்கீம்ஸ் மாதிரியான ஸ்கீம்ஸ் ரன் பண்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க ஒரு ஃபார்மரா இருக்கிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு அக்ரி ஆண்டர்பிரனரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட்ல போடுங்க. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி காஸ்ட், சர்வீஸ் மாடல் அண்ட் ரியல் ROI என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 5 ரிவர் ஒரு சீக்குள்ள ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ரிவர் ஏர் ஃப்ரேம்ஸ், இதில் இந்த காம்போசிட் CNC எல்லாமே இதில் வந்துடும். செகண்ட் ரிவர் என்ன அப்படின்னா ப்ரொபல்ஷன், இதில் மோட்டார் பேஸ்ட் எல்லா காம்போனன்ட்ஸும் வந்துடும். தேர்ட் என்ன அப்படின்னா பவர், இதில் தான் நமக்கு லித்தியம் அயான் பேட்டரி எல்லாமே மேனுஃபேக்சர் ஆக போகுது. ஃபோர்த் ரிவர் என்ன அப்படின்னா பேலோட்ஸ், அதாவது கிம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, கிம்பிள்ஸ், மல்டி ஆக்சஸ் ஸ்ப்ரேயர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபோர்த் ரிவரில் வரப்போகுது. 5வது தான் முக்கியமானது பிரெயின், அதாவது ஆட்டோ பைலட் மோட் எல்லாமே இந்த 5வது ரிவரில் தான் ரன் ஆக போகுது. இந்த ட்ரோனில் ஒரு விஷயம் மட்டும் ட்ரிக்காக இருக்காது, எல்லாமே ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஏன்னா இன்டிகிரேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ம்வேர் டியூனிங் பண்ணி டாக்குமெண்டேஷன், DGCA அண்ட் டிஃபென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரோனை லான்ச் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணாலும் DGCA தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஹோசூர் அண்ட் கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸை சென்னை இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லையுமே ஒரு சில பாட்டில் நெக்ஸ் இருக்கு. அதாவது சப்ளை செயினில் இந்தியன் ஃபர்ம்ஸ் இன்னைக்குமே இந்த மாதிரி ட்ரோனில் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸை, காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் BLDC மோட்டார்ஸ் அதையுமே இம்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் டீப்பரான சிஸ்டம்ஸ் வேணும், அப்போ தான் நாம க்ளோஸராக ப்ராக்டிக்கலாக ஆர்மிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு லீடர்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே நாம முதல்ல பார்த்த அந்த கவர்மெண்ட் போட்ட பேனை தான் நாம தேங்க் பண்ணி ஆகணும். ஃபுல்லி இம்போர்ட்டோட பேன் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ நாம லோக்கல் அசம்பிளியை பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு அடுத்த டிகேட்டில் சைன் பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தை ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரைசிங் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் ஒரு மிஷின் ஷாப், PCB லைன், அப்படி இல்லைனா பேட்டரி பேக் யூனிட்டை தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ராப் அ கமெண்ட். நான் உங்களுக்கு வெண்டார் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஈகோ சிஸ்டமில் ஒரு பார்ட்னர் ஆகலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெக் லெவல் கம்பேரிஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணுவோம், அதேமாதிரி ட்ரோன்ஸில் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கருடாவோட, தக்ஷாவோட அண்ட் ஐடியா ஃபோர்ஜ் மாதிரியான நிறைய கம்பெனிஸோட ட்ரோன்ஸை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்பெக் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கம்பேரிசன் வீடியோவை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரோன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் எப்படி பைலட் ட்ரைனிங், ஜாப்ஸ் எல்லாம் நடக்கும்? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்வேர்ஸ்க்கு ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் தேவைப்படும். இந்தியன் மினிஸ்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10,000க்கும் அதிகமான பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. அதுவும் DGCAவோட அலைன் ஆகி RPTO ட்ரெயின் பண்ண போகிறாங்க இந்த பைலட்ஸை. நம்ம ஸ்டேட்டில் ஒரு காலத்தில் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாம ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அதுவும் பைலட் இல்லாத ஏர்கிராஃப்டை. இந்த மெகா ப்ராஜெக்ட் ஒரு பில்டிங் கிடையாது, இது ஒரு ஈகோ சிஸ்டம். அதாவது பாலிசி, காரிடார், ஃபேக்டரி, ட்ரைனிங் அண்ட் ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே நாம இதில் பண்ண போகிறோம். இந்த TN டிஃபென்ஸ் காரிடாரோட பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சிட்டி நேமை கமெண்ட் பண்ணுங்க. நாம உங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன் ஜாப்ஸை மேப் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேனுஃபேக்சரிங் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லிங்க்ஸ், டெண்டர்ஸ் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.